அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன மக்களை நலமா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பெருங்கிருபையில ஒரு புது புது முயற்சியா சோசியல் மீடியாவில் வந்து கொஞ்சம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வந்து நிறைய நிகழ்ச்சிகளை கொடுக்கலான்னு ஒரு நியத்து இருக்குது. நான் ஏற்கனவே வந்து அருக்குடைங்கிற மாத இதில் வந்து 25 வருஷத்துக்கு முன்னால் நடத்தியிருந்தோம். அதில் வந்து உலகச் செய்திகளும் இஸ்லாத்தின் தீர்வுங்கிற தலைப்பில் கொடுத்ததுல நல்ல வரவேற்பு இருந்தது. அதையே வந்து மீடியாவில் கொடுத்தா என்னங்கிற ஒரு நம்பிக்கையில் இன்ஷா அல்லாஹ் வந்துக்கிட்டு இப்போ புதுசாக நம்ம ஒரு இது நியத்தோடு செஞ்சுருக்கோம். அல்லாஹ்வுல துஆ செய்யுங்க. முதல் தலைப்பாக வந்து பெற்றோருக்கு நன்றி செலுத்துதல். குர்ஆன் ஹதீஸில் பெற்றோரை பற்றி என்ன சொல்லுதுங்கிறத வந்து தெளிவுபடுத்துறதுக்காக தான் நான் இது தொகுப்பு வழங்குவேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் பார்த்துட்டு சொல்லுங்கள். அல்லாஹ் வந்து திருமறையில் என்ன சொல்கிறான்னாக்கா, எனக்கும் உனது தாய் தந்தையருக்கும் நன்றி செலுத்துன்னு சொல்கிறான். அல்லாவுக்கு நன்றி செலுத்துறது நம்ம தொழுகை வணக்கங்கள் மற்ற இதில் வந்து பண்ணுறோம், அது நன்றி செலுத்துறோம். தாய் தந்தையர்களுக்கு எப்படி செலுத்துறது? அவங்களுக்கு நன்றி செலுத்துற தேங்க்ஸ் சொன்னால் போதுமா? அது முடிஞ்சிருமா? அவங்களுக்கு செஞ்சது அவங்களுடைய தியாகங்கள்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சால் தான் வந்துட்டு நமக்கு வந்து மனமுறையும் செய்ய முடியும். நம்ம பெற்றவங்க வந்து நம்மளை பெறதுக்கு முன்னால் அவங்க படுற கஷ்டம் இருக்குது, அவங்க படுற வேதனை இருக்குது, அது சாதாரண விஷயம் இல்லை. அது வந்துட்டு வாயால் சொல்ல முடியாது. இந்த 10 மாதம் அவங்க வந்துட்டு சுமக்கிறது இருக்குது, ரொம்ப சிரமத்துக்கு மேலே சிரமப்பட்டுட்டு அதை பிரசவிக்கும் போது படுற கஷ்டம் இருக்குது பாருங்க. அதை பற்றி அல்லாஹ் தாலா வந்துக்கிட்டு குர்ஆன் வசனத்தை சொல்கிறான். 46:15 46வது அத்தியாயம் 15வது வசனத்தை சொல்கிறான். அப்படி தத்ரூபமாக சொல்கிறான். கொஞ்சம் கூட வந்து ஒரு மாற்றம் இல்லாமல் தெளிவாக வந்து எச்சரிக்கையாக சொல்கிற மாதிரி சொல்கிறத பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரியான ஒரு நடுக்கம் ஏற்படுது. இவ்வளவா கஷ்டப்பட்டாங்க தாய், இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை பெற்றவங்களவா நம்ம இப்படி நம்ம வச்சுருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்படுது. இதை வந்து நம்ம ரொம்ப எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சித்திக்க வேண்டிய குர்ஆன் வசனம் இது. அல்லாஹ் தாலா நம்மளை முதல்ல படைக்கும்போது பலகீனமாக தான் படைக்கிறான். நம்மளால் வந்து எதுவுமே செய்ய முடியாதவர்கள் சின்ன குழந்தையா இருக்கும்போது படைக்கிறான். அதுக்கப்புறம் பலத்தை கொடுக்குறான். அதுக்கப்புறம் திரும்பவும் பலகீனமான நிலைக்கு கொண்டு போயிடறான். இதைத்தான் வந்து இந்த 3வது நிலையில தான் நம்ம தாய் தந்தையர்கள் இந்த நிலையில இருக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, அது யோசிக்கணும் முதல்ல. அவங்க வந்துட்டு இவ்வளோ நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி நம்மளை வந்து ஓரளவுக்கு பெரிய ஆளாக்கி இவ்வளோ இதெல்லாம் பண்ணியும் நம்ம வந்து சாதாரணமாக வந்துட்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு அவங்கள ரொம்ப உதாசீனப்படுத்துகிற மாதிரி நம்ம பேசிட்டோம். இது மாதிரி நம்ம பேசும்போது அவங்க மனசு உடைஞ்சு போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சில வீடுகளெல்லாம் வந்து வீட்டை விட்டு தரத்துற நிலையெல்லாம் நம்ம கண் கூட பார்க்குறது. அல்லாஹ் தாலா எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா அவங்களை எந்த அளவில் வச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த குர்ஆன் வசனத்தை பாருங்க இன்ஷா அல்லாஹ். பொதுவாக நம்ம தாய் தந்தை வந்து நமக்கு எந்த நிலையிலுமே தீங்கு நினைக்கவே மாட்டாங்க. நம்ம தான் வந்துட்டு என்னென்னா இது கொடுக்கல, சொத்து கொடுக்கல, சவம் கொடுக்கல, அவனுக்கு கூட கொடுத்துட்டான், அவன் குறையா கொடுத்துட்டான்னு சொல்லி நம்ம தான் வந்து தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை போட்டு அவங்கள வந்து உற்சாகப்படுத்தி அவங்கள வந்து நடுத்தரடிக்கிற நிலைமைக்கெல்லாம் கொண்டு போயிடணும். இது எவ்வளோ பெரிய தவறான செயல் இது. அவங்க வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து எவ்வளோ கவனமாக நம்மளை வளர்த்துருப்பாங்க, நம்மளை எவ்வளோ வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளோ ஆளாக்குறதுக்கு இது பண்ணியிருப்பாங்க. நமக்கு வந்து ஒரு தொழிலோ ஒரு படிப்போ ஏதோ இதுக்காக வந்து எவ்வளோ சிரமப்பட்டு தாய் தந்தைகள் கஷ்டப்பட்டுருப்பாங்க. இங்கே நம்ம நினச்சி கூட பார்க்கல. நினச்சி பார்த்துருந்தோம்னா அவங்கள வந்து உதாசீனப்படுத்தப்பட்டோம், அவங்கள அரவணைச்சு கொண்டு போயிருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தந்தையின் திருப்தியில் இறைவனின் திருப்தி இருக்கு சொல்லும்போது அதிருப்தியும் அதே மாதிரி. தந்தையின் அதிருப்தியில இறைவனுடைய அதிருப்தி ஆயிடுது. இறைவனுடைய அதிருப்தி ஆகிட்டான்னு சொன்னா அப்ப நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நமக்கு என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்குமா முதல்ல? அப்ப எந்த அளவுக்கு பாருங்க, தாய் தந்தையர்கள் வந்துக்கிட்டு நோவினை செய்யறத கூடாதுங்கிறதுல வந்து எவ்வளவு வலியுறுத்தி அல்லாஹ் தாலா சொல்லலாம். அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். நம்ம சும்மா சாதாரணமா பேசிடுறோம். அவங்கள வந்துட்டு எது எடுத்தாலும் சீன்றோம் போன்றோம். ஏதாவது ஒரு வாட்டி 2 வாட்டி சொல்லிட்டோம்னா கோவப்படுறோம். எது ஒண்ணுமே வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஏதோ சோற போடுறோங்கிற பேர்ல வந்துட்டு அவங்கள ரொம்ப உதாசீனப்படுத்தி சொல்லிடுறோம். அவங்க வளர்த்து ஆளாக்குறது அதை பத்தி எந்த பத்தியுமே சிந்திக்கிறது இல்லை. அவங்க சொத்து கொடுக்கல, இது கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம. அவங்க அல்லாஹ்வுடைய நாட்டப்படி என்ன கிடைச்சதோ அதை அவங்க கொடுத்துருப்பாங்க, அவங்களால பிடிச்சி செஞ்சிருப்பாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட பிள்ளைங்க இருக்கும்போது வந்துக்கிட்டு சில பேர்களுக்கு கூட இது கூடலாம் போயிருக்கலாம். அது வந்து அவங்க வந்து பிரியத்தினால கொடுக்கறது இல்லை. அது வந்து அது இயல்பாகவே நடக்கிறது தான் அது. ஒரு அதை வந்துக்கிட்டு வந்து குறையாக்கிட்டு அவங்கள வந்துட்டு இது பண்ணி உதாசீனப்படுத்திட்டு நான் என் வீட்டில் வச்சிருக்க மாட்டேன், உன் வீட்டில் வச்சிருக்க மாட்டேன்னு சொல்லி தனியாக வந்து அவங்களை அனாதையாக்கி
கடைசிட்டு அவங்கள்ட்ட இருக்கிறதையும் பிடிங்கிட்டு நடுரோட்டில் விடுற குடும்பங்கள்லாம் நிறைய பேரை பார்த்துருக்கோம். அப்படி என்னத்தை நமக்கு சாதிச்சுட்டு போகிறோம். நம்ம வாழ்ந்த காலத்தில் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே வந்து நம்ம இருக்க போகிறதில்ல. அல்லாஹ் வந்து நிர்ணயிச்சுட்டான். நமக்கு வந்து மறுமை தான் வாழ்க்கை. இந்த மறுமைக்கு என்னத்தை சேர்த்துட்டு போகணுமோ அதை பார்த்துட்டு போகணும். அதை மறுமைக்கு சேர்க்கறதுக்குள்ள எல்லா விஷயமே குரான்ல இருக்குது, ஹதீஸே தெளிவாக வந்துருக்குது. அதுகளை வந்துட்டு செய்யறது விட்டு போட்டு வந்துட்டு எனக்கு இந்த இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறக்கிறது, சொந்தங்களை முடிச்சுக்கிறது, இவங்களுக்கு சப்போர்ட்டு அவங்களுக்கு சப்போர்ட்னு சொல்லிட்டு மாமன் மச்சான் சித்தப்பா பெரியப்பா இப்படி சொல்லி எல்லா பேருமே ஒவ்வொருத்தையும் ஒரு பிரிச்சுக்கிட்டு யார் வீட்டுக்கு போகிறது இல்லை வர்றதில்லை, எவ்வளோ நல்லது கெட்டதில்லை, கலந்துக்கிறது இல்லை, கேட்டால் சொத்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்னத்தையும் சொத்தை கொண்டு போய் போகிறோம். நாளைக்கு மறுமையில் என்ன சேரப்போகுது நமக்கு, அதை யோசிக்கணும். முதல்ல ஒவ்வொரு விஷயங்களையுமே பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு வந்து வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறதாவே சொல்கிறாங்க. அதே மாதிரி குர்ஆன்லயும் தெளிவான வசனங்கள் வருது. ஒவ்வொரு வசனங்களையும் நீங்கள் பின்னால் வர்றது பாருங்க. நீங்கள் சொல்லலாம் அவ்வளவு இது இருக்குது. அதெல்லாம் பார்த்தா நமக்கு கண்ணீர் வடிச்சு பார்க்கணும். நமக்கு வந்து அர்த்தம் புரியாமலே இருந்தோம். அரபியில் இருக்கிறதுனால வந்துட்டு அர்த்தம் புரியாமலே ஆமீனாமின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ என்ன ஆச்சுன்னா தமிழில் வந்துட்டதுக்கப்புறம் அதுக்குள்ள உள்ள அர்த்தத்துள்ள போனதுக்கப்புறம் அப்படியே நடுங்குது, மனசே நடுங்குது. இல்லாக இவ்வளோ பெரிய தப்பை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். தாய் தந்தைய விஷயத்துல வந்து எவ்வளவுக்கு தவறாக நடந்திருக்கோம். நம்ம ஒரு அற்ப காசுக்காக வேண்டிய அற்ப சொத்துக்காக வேண்டிய நம்ம எவ்வளோ தூரம் உங்களை உதாசீனப்படுத்திட்டோம். கடைசி நிமிஷம் வரலாம் உங்களை பார்க்காம விட்டுட்டோம். கடைசியில் வந்து அவங்க அனாதையாக இருந்துட்டாங்க அப்படிங்கிற ஃபீல் தான் நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, பெரும்பாவங்களை பற்றி உங்களுக்கு கூறட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க. யாரை சொல்லலாம் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க சகாபாக்கு. அப்போ வந்துட்டு அல்லாஹ்வுக்கு இணை வைத்தலும் பெற்றோரை நோவழி செய்வதும் அப்படின்னு ரெண்டையும் முக்கியமாக சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு சங்கடமான இது பார்த்து கொஞ்சம் யோசிங்க. எதோட எது சேர்க்குறோம், பெரும்பாவத்தில் சேர்க்குறான் அல்லாஹ். பெற்றவங்களை வந்து நோவினப்படுத்தினான். அப்போ நம்ம எப்படி நடந்துக்கணும் அது கொஞ்சம் யோசிக்கணும் சார். தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்குங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க வந்துட்டு தாய் தந்தரை வெறுத்தவன அல்லாஹ் சபிப்பானுங்கன்றார். இது எவ்வளோ பெரிய வார்த்தை. சபித்தல் உள்ள ஆளாம நம்ம எல்லாம் அப்படி என்னத்தை பெருசாக கொண்டு போய் இருப்போம். நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதெல்லாம் பெற்றவங்க மனசை வந்துக்கிட்டு புண்படுத்தவே கூடாது எந்த நாளுக்கு. அவங்கள வந்துக்கிட்டு எந்த அளவுக்கு வச்சிருக்கணுங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தெளிவாக சொல்கிறாங்க. இப்னு உமர் வந்து ஒரு கருத்து சொல்கிறாங்க. அது எப்படி சொன்னால், ஒரு மனிதர் வந்து ஒரு பெரிய மூட்டையை தூக்கிட்டு சுமந்துட்டு வர்றாரு. ரொம்ப தூரத்துலேருந்து வர்றாரு. வந்தவர் காபத்துல்லாவுக்கு வந்து தவா பண்ணுறாரு. தவா பண்ணும்போது வந்து இப்னு உமரை பார்த்து சொன்னாங்க, இப்னு உமரே, நான் வந்து என்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை நான் முழுசாக செஞ்சுட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னுடைய தாய் அவங்களுக்காக வேண்டி நான் ரொம்ப தூரத்தில் வந்து தூக்கிட்டு வர்றேன் அவங்கள, அவங்களுக்கு செய்ய வேண்டிய நான் கடமையை செஞ்சுட்டேனே. அது உமர் இப்னு உமர் கொடுக்குற பதில் வந்து பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அதாவது உன்னுடைய தாய் பெற்றெடுக்கும் போது விட்டாங்க ஒரு மூச்சு, அதுக்கு ஈடாகாது அப்படின்றாங்க. இது சாதாரண வார்த்தையாது. யோசிங்க. தாய்க்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க அல்லாஹ் அக்பர் எல்லாம் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இவ்வளவு கேவலமாக உதாசீனமாக சாதாரணமாக நினைக்கிறோம். அந்த காலத்தில் வந்து அந்த இடத்துல எப்படி இருந்திருக்காங்க. நம்ம வந்து சரியான முறையில் சாப்பாடு கொடுக்கறது இல்லை, இது பண்ணுறது இல்லை. அவங்கள வந்து எதையாவது துன்புறுத்தலான வார்த்தையாக பேசுறது, குடும்பத்தில் வந்து ஏதாவது ஒரு இதுன்னு சொன்னால் உடனே வந்துக்கிட்டு அவங்கள வந்து கோச்சிட்டு போகிற மாதிரி பண்ணிடுறது, அவங்க நடுத்தரில் விட்ட மாதிரி நிலையிறது இன்றைக்கி வந்து நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. நல்லா காப்பாற்றணும். அது அந்த பாவத்திலிருந்து நம்ம மீண்டு வரணும். சொல்லலாம் இஸ்லாமத்தை வந்து நல்லா தெளிவாக சொல்கிறான். அத்தியாயம் 33, 36 அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஒரு காரியத்தை பற்றி கட்டளையிட்டு விட்டார். வேறு அபிப்பிராயம் சொல்வதற்கு ஈமான் கொண்ட எந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ உரிமை இல்லை. ஆகவே அல்லாஹ்வுக்கும் அவன் தூதர்களுக்கும் எவரேனும் மாறு செய்தால் நிச்சயமாக அவர்கள் வழிகட்டில் இருக்கிறார்கள், பகிரங்கமான வழிகட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு பெரிய சுத்தமான வசனம்னு பாருங்க. கொஞ்சம் இதுவரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு அல்லாஹ் தாலா உங்களுக்கு அருள் செய்யட்டும். இதுவரைக்கும் நீங்கள் கேட்ட விஷயத்தில் ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இன்ஷா அல்லாஹ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் சேர்த்து அமைக்கிறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.